1960 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மந்திரகுமாரி படம் வெளியானது. எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய இந்த படத்தின் கதை வசனத்தை மு. கருணாநிதி எழுதியிருந்தார். எம்ஜிஆருக்கு பேரும் புகழும் பெற்று தந்த படமாக மந்திரிகுமாரி அமைந்தது. மந்திரிகுமாரியில் வில்லனாக நடித்தவர் S.A. நடராஜன். தாராபுரத்தை சேர்ந்த இவர் வீதி நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர். 50களில் பிரதான வில்லன் நடிகராக பல படங்களில் நடித்தார். அதில் முக்கியமானது மந்திரிகுமாரி. இதில் ராஜகுரு நம்பியாரின் மகன் பார்த்திபனாக நடராஜன் நடித்தார். நம்பியாருக்கு மகனை இராணுவ தளபதியாக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் மன்னர் எம்ஜிஆரை அந்த பதவியில் நியமிப்பார். பார்த்திபன் பகலில் நல்லவனாகவும் இரவில் திருடனாகவும் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். இளவரசியை மணந்து அரசு பதவியை கைப்பற்ற வேண்டும் என்பது அவனது திட்டம். ஆனால் இளவரசி சகுந்தலா எம்ஜிஆர் மீது காதல் கொள்வார். சகுந்தலாவுக்கு நடராஜன் அனுப்பும் கடிதம் மாறிப்போய் மந்திரியின் மகள் மாதுரி தேவியிடம் கிடைக்கும். இருவரும் சந்திப்பார்கள், காதல் கொள்வார்கள். நடராஜனின் காதல் சந்தர்ப்பவசமானது என்பது மாதுரி தேவிக்கு தெரியாது. இதனால் நடராஜன் தான் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்று எம்ஜிஆர் அரசன் முன்பு நடராஜனை நிறுத்துகையில் கடவுள் சிலைக்கு பின்புறம் நின்று நடராஜன் குற்றமற்றவர் என பேசி அரசரையும் பிறரையும் நம்ப வைத்து நடராஜனை காப்பாற்றுவார். எம்ஜிஆர் நாடு கடத்தப்படுவார். ஆனால் நடராஜனின் குணம் நாய்வால் மாதிரி திருந்தாது. மாதுரி தேவி உறங்கிய பின் தனது கொள்ளை தொழிலை தொடர்வார். இளவரசியையும் கடத்துவார். மாதுரி தேவிக்கு ஒரு கட்டத்தில் உண்மை தெரிந்து இளவரசியை காப்பாற்றுவார். நடராஜனையும் கொலை செய்வார். ராஜகுரு அரசரை கொலை செய்ய முயற்சிக்கையில் பழி அங்கு வரும் எம்ஜிஆர் மீது விழும். மாதுரி தேவி உண்மையை சொல்லி எம்ஜிஆர் மீதான கலங்கத்தை துடைக்க அவரை நம்பியார் கொலை செய்வார். இறுதியில் எம்ஜிஆரும் இளவரசி சகுந்தலாவும் ஒன்றிணைவார்கள். கல்கியின் பார்த்திபன் கனவு வெளியாகி பார்த்திபன் என்கிற பெயருக்கு நாயக ஒளிவட்டம் கிடைத்திருந்த காலத்தில் அந்த பெயரை வில்லனுக்கு சூட்டி புரட்சி செய்திருப்பார் கருணாநிதி. இப்போதும் கூட பார்த்திபன் என்கிற பெயரை வில்லனுக்கு வைக்க துணிய மாட்டார்கள். மந்திரிகுமாரியில் நடராஜனின் நடிப்பு சிறப்பாக இருக்கும். வாராய் நீ வாராய் பாடல் காட்சியும் அவருக்கு வைத்திருப்பார்கள். அந்த பாடல் அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு ஃபேமஸ் ஆனது. எமக்கு தொழில் கற்பனை உலகில் நாட்டுக்கு உழைத்தல் என்று அவரது வசனம் அந்த காலத்தில் மிக பிரபலம். மகனே, கொள்ளையடிப்பதை நீ விட்டுவிட மாட்டாயா? கொள்ளையடிப்பதை விட்டுவிடுவதா? அது கலையப்பா, கலை. என்ன கொள்ளையடிப்பது கலையா? ஆம் தந்தையே, அது கலைதான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பானது எண்ணற்ற உயிர்களை குடிக்கிறது. வில்வித்தை என்கிற பெயரால் கொலை அங்கே கலையாகிறது. ஓவியன் பெண்ணின் அங்கங்களை வரைந்து காட்டுகிறான். ஓவியம் என்கிற பெயரால் காமம் அங்கே கலையாகிறது. அதுபோல இதுவும் ஒரு கலைதான். இந்த கலையை விட்டுவிடக் கூடாதா? கொக்கு மீனை பிடிக்காமல் இருந்தால், பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால் நானும் என் கலையை விட்டு விடுவேன் என்று நீளும் உரையாடலில் தனது வெண்கல குரலால் பளிர் சிரிப்பொழியை இடையிடையே புகுத்தி தேவையான இடங்களில் புருவங்களை நிறுத்து காட்டி விழிகளை உருட்டி வில்லன் கதாபாத்திரத்தின் கொடூரத்தன்மையை தனது வசன உச்சரிப்பில் வெளிப்பட வைத்தார் S.A. நடராஜன். சொல்லப்போனால் மந்திரிகுமாரியில் கதாநாயகன் எம்ஜிஆரின் கதாபாத்திரத்தை மட்டுமல்ல, அந்த படத்தில் மொட்டை அடித்துக்கொண்டு ராஜகுருவாக மிரட்டிய M.N. நம்பியாரையே தூக்கி சாப்பிட்ட வில்லன் வேடத்தை அந்த படத்தில் ஏற்று நடித்தவர் S.A. நடராஜன். நம்பியாரையே தூக்கி சாப்பிட்டு விட்டார் நடராஜன் என்ற பத்திரிகைகள் அவரது நடிப்புக்கு பாராட்டு பத்திரம் எழுதின. நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு கிடைத்த நல் முத்து என்று சொல்லலாம். அதன் பின்னர் மந்திரிகுமாரியும் மனோகராவும் S.A. நடராஜனை வியத்தகு வில்லன் நடிகராக மாற்றின. பல படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் என்றாலும் தமிழ் சினிமா வரலாறு நினைவில் கொள்ள வேண்டிய வியத்தகு வில்லன் நடிகராக முத்திரை பதித்தார். நடராஜன் ஃபார்வர்ட் ஆர்ட் பிலிம்ஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்கி சில படங்கள் தயாரித்தார். 1956 வெளியான கோகிலவாணி திரைப்படம் இவர் தயாரித்ததுதான். அவரே நாயகனாகவும் நடித்தார். தமிழ் மற்றும் கன்னடம் என இரு மொழிகளில் கோகிலவாணி படத்தை இயக்கி நடித்து தயாரித்தார். தமிழ் பதிப்பில் ஹீரோயினாக தாம்பரம் லலிதாவையும், கன்னடத்தில் புதுமுக நடிகையான சரோஜா தேவியை நடிக்க வைத்தார். கன்னட மொழியில் எடுக்கப்பட்ட கோகிலவாணி படத்தின் படப்பிடிப்பில் நடிகை சரோஜா தேவியை ஓங்கி அடித்தார் A.S. நடராஜன். நடிப்பு சரியாக வரவில்லை என்று சரோஜா தேவியை ஓங்கி அடித்து நடிப்பை வரவழைத்தார். அப்போதே சரோஜா தேவியின் அம்மா அந்த படத்திலிருந்து விலக நினைத்தார். அந்த படத்திற்கு சம்பளம் 1000 ரூபாய் பேசப்பட்டது. 100 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுத்திருந்தார்கள். அதுவும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. இதனால் வேண்டா வெறுப்பாக நடித்தார்கள். அந்த படம் வெளியான போது தமிழ், கன்னடம் என இரு மொழிகளுமே தோல்வியை தழுவியது. மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்தார் தயாரிப்பாளர் S.A. நடராஜன். தமிழ், கன்னடம் 2 மொழியிலும் படம் தோல்வி அடைந்ததால் யாருக்கும் சம்பளம் தராமல் ஓடி ஒளிந்து கொண்டார் நடராஜன். இயக்குனர் மற்றும் கதாசிரியருடன் மைசூரில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தார்.
படம் தோல்வி என்றவுடன் சொல்லிக் கொள்ளாமல் ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தார்கள். 2 மொழிகளிலுமே படம் தோல்வியடைந்ததால் எஸ். ஏ. நடராஜன் கடனாளி ஆகிவிட்டார். யாரிடம் பேசினாலும் எரிந்தெறிந்து விழுந்தார். அதனால்தான் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்து விட்டனர். கடன் கொடுத்தவர்களுக்கு பயந்து சென்னை வந்த எஸ். ஏ. நடராஜன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவர் அறைக்குள் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சரோஜாதேவி அவர் அம்மாவுடன் அங்கு வந்தார். கோகிலவாணி படத்தில் நடிக்க சரோஜாதேவிக்கு 1000 ரூபாய் சம்பளம் பேசியிருந்தார்கள். ஆனால் அவருக்கு 100 ரூபாய் மட்டுமே சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தது. படம் தோல்வியடைந்து எஸ். ஏ. நடராஜன் கடனாளி ஆகிவிட்டதால் எஞ்சிய தொகையை அவரால் கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் சரோஜாதேவி குடும்பமும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. நாடோடி மன்னன் மாதிரியான படங்களுக்கு பிறகுதான் சரோஜாதேவி குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தது. சம்பள பாக்கியை கேட்க வந்தவர் முதலில் கதாசிரியர் ராகவனை அழைத்து பேசினார். ராகவன் எஸ். ஏ. நடராஜனின் தற்போதைய நிலையை பற்றி கூறினார். அதற்கு சரோஜாதேவியின் அம்மா, சிறிதளவு பணமாவது வாங்கி தாருங்கள், செலவுக்கு பணமே இல்லை. சரோஜாதேவிக்கு 2 படங்களில் வாய்ப்பு கிடைப்பது போல உள்ளது. அப்படி வாய்ப்பு கிடைத்தால் உங்களிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கூட கொடுத்து விடுகிறேன் என்றார். உடனே ராகவன் உள்ளே சென்று எஸ். ஏ. நடராஜனிடம் விவரத்தை கூறினார். கடுப்பான எஸ். ஏ. நடராஜன் வெளியே வந்து, ஏமா உனக்கு அறிவு இருக்கா? நாங்க 2 படத்துல நஷ்டமடைந்து லட்சக்கணக்கான படத்தை இழந்துட்டு நிக்கிறோம். இப்ப வந்து சம்பளம் கேட்கிற என கத்தினார். உன் பொண்ணு நடிச்சதுனாலதான் என் படம் ஓடலை என்று ஒரு வார்த்தையை அவர் கூடுதலாக கூற சரோஜாதேவியின் அம்மாவிற்கு கோபம் வந்துவிட்டது. நீ படம் எடுத்தா எவையா பாப்பா, அதான் படம் ஓடலை என்று பதிலுக்கு அந்த அம்மா கூற இருவருக்கும் இடையே வாய் தகராறு முற்றிவிட்டது. கடைசியாக போகும்போது, நடிச்சவங்க வயிற்றுல அடிச்சுட்டேல, நிச்சயமா இனிமேல் நீ படமே எடுக்க முடியாது என மண்ணை வாரி தூற்றி விட்டு சென்றார். அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே பலித்தது. அதன் பிறகு படம் எடுக்க முடியாமல் மிகவும் வறுமையான நிலைக்கு வந்துவிட்டார் எஸ். ஏ. நடராஜன். சரோஜாதேவி கண்ணீர் விட்டபடி, எங்கள் சாபத்தை நீ வாங்கி கொட்டி கொண்டாய், நிச்சயமாய் தமிழ் சினிமாவில் நீ உருப்பட மாட்டே என்று சாபமிட்டார். இதனால் மனம் நொந்த எஸ். ஏ. நடராஜன் நெஞ்சின் மீது கை வைத்து ஹோட்டலில் படுத்தவர்தான். அதன் பிறகு அவருடைய சூழ்நிலை அவரை மேலே கொண்டு வரவில்லை. சரோஜாதேவி விட்ட சாபம் பலித்தே விட்டது. பிறகு எஸ். என். சுந்தரம் இயக்கத்தில் அண்ணன் தம்பி, வள்ளல் குமணன், தாய் போல் பிள்ளை, உயிர் காப்பாள், உத்தமி ஆகிய படங்களை தொடங்கினார். இந்த 4 படங்களுமே திரைக்கு வரவில்லை. கலைஞர் கருணாநிதியின் கூறிய வசனங்களை சிறப்பாக பேசி கைத்தட்டல் பெற்றவர், தமிழ் சினிமா கண்ட முக்கிய வில்லன்களில் ஒருவர் இந்த எஸ். ஏ. நடராஜன். 1933இல் நவாப் ராஜமாணிக்கம் நாடகக்குழு கோவை எடிசன் அரங்கில் நாடகங்களை நடத்தி வந்தது. அவர்களின் நாடகங்களை பார்த்து வந்த நடராஜனுக்கு நாடகங்களில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது. தாயாரின் அனுமதியின்றி நாடகக் குழுவில் சேர்ந்தார். 1933இல் இவர்களது நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். பெரும்பாலான நாடகங்களில் இவர் பெண் வேடங்களிலேயே நடித்தார். 1939இல் கும்பகோணம் முகாமில் இன்பசாகரன் நாடகத்தில் எம்.என். நம்பியாருக்கு பதிலாக உத்தமபாதன் வேடத்தில் நடித்தார். சேலம் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது சேலம் மீனாட்சி பிலிம் கம்பெனியின் கோவிந்தசாமி பிள்ளையின் அறிமுகம் கிடைத்தது. அதன் மூலம் டி.ஆர். சுந்தரம் இயக்கிய சதி சுகன்யா படத்தில் சிறிய வேடங்களில் நடித்தார். அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்காமல் தாராபுரம் திரும்பினார். பின்னர் ஜூபிட்டர் தயாரிப்பில் கே. ராம்நாத் இயக்கிய கண்ணியின் காதலி படத்தில் வசந்தபுரி மன்னனாக நடித்தார். 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடராஜன் நல்ல தங்கை என்கிற படத்தை தனது ஃபார்வர்ட் ஆர்ட் பிலிம்ஸ் கம்பெனி மூலம் தயாரித்து இயக்கினார். இந்த முயற்சி வெற்றி பெற்றது. ஆனால் ஏ.பி. நாகராஜனின் கதை வசனத்தில் நடராஜன் தயாரித்த மாங்கல்யம் உள்ளிட்ட சில படங்கள் அவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தின. அதனால் பொருளாதார ரீதியாக நொடிந்து போனார். நடராஜனுக்கு 16 குழந்தைகள். சென்னை கோடம்பாக்கத்தில் வசித்து வந்த அவர் 1983இல் காலமானார்.